ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ரெவலேஷன் 3:8. I have set before you an open door and no one can shut it. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நான் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், நீங்கள் அதிலே உட்பிரவேசிக்க நான் உங்களுக்கு கிருபை புரிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. காரணம், வேதம் சொல்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று. இந்த 6 மாதங்களாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குதத்த வார்த்தை, இதோ நான் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். உலகத்தில் உள்ளவர்களும் சாத்தானின் கிரியைகளும் அதை ஒரு நாளும் பூட்ட முடியாது. அவர் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது. ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இத்தனை மாதங்களாய் பல வருடங்களாய் பூட்டப்பட்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்காக வாசல்களை திறக்கப் போகின்றேன். ஆமேன். காரணம், உங்களுடைய கிரியைகளை நான் கண்டிருக்கின்றேன். உங்களுடைய தாழ்வில், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளாய் உங்களை நீங்கள் அர்ப்பணித்தது நிமித்தமாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் இந்த வாசலை வைத்திருக்கின்றார். நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் அதை ஒருவரும் தடுக்க முடியாது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 22:22, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்ய போகின்றார். ஆமேன். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், இங்கே ஏறி வா, சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நித்திய காலமாய் நமக்காக அவர் வைத்திருக்கிற வாசல் ஒன்று உண்டு. அந்த வாசலுக்குள் நீங்கள் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். உங்களையும் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையை எப்பொழுதும் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கின்ற போது கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். பூலோகத்தின் திறவுகோள்களை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். பரலோகத்தின் திறவுகோள் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். பூலோகத்திலே தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். 6 மாதங்களாய் அற்புதமாய் காப்பாற்றின கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் நடத்துவார். காரணம், உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தின கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார். இந்த ஜூலை மாதம் முழுவதுமாய் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக இருக்கும். கர்த்தர் எல்லா கோணலான பாதைகளையும் அவர் செவைப்படுத்துவார். கரடு முரடான பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். அவரே உங்களுக்கு முன்பாக சென்று இதுவே வழி, இதில் நடுவுங்கள் என்று நம்மை வழி நடத்துவார். நம்மை அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற இந்த திறந்த வாசலுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆம் ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்த போவதற்காக உமக்கு நன்றி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.